சென்னை சோலைமேட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் சில விவரங்கள் கேட்கலாம். நான் இந்த படிக்கணும்னு நினைக்கிறேன், எங்க படிக்கணுன்ற கேள்வி, அதற்கும் அவங்க வந்து பிள்ளைங்க ஃபோன் போடுறாங்க. ஏன் ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் வச்சா கூட அதுக்கு ஃபோன் வந்துடுதுங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஸ்கூலில் வச்சிருக்கிறாங்க, நீங்கள் கல்வித்துறையிலேருந்து நிறுத்துங்க கூட ஃபோன் பண்ணுறாங்க. அதனால நிறைய விவரம் அறியக்கூடியதாகவும் தகவல் கோரக்கூடியதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த குழந்தை திருமணம் பற்றிய தகவலுமே 1098 நிறைய வந்து அந்த பிள்ளைகளை உடன் பயிலும் பிள்ளைங்க சொல்கிறாங்க. இல்லைன்னா ஏன் அந்த குடும்பத்தாரே, அந்த தாயே கூட அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை திருமணம் இந்த குடும்பத்தில் செய்ய போகிறாங்கன்னு. ஆகவே நமக்கு வந்து எல்லா திருமணமும் மன்னிக்கவும், திருமணத்திற்கு முன்பு வந்த அத்துணை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஒருவேளை திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், திருமணம் ஆகி சில இடத்துல 1 மாதத்துக்கு அப்புறம் சொல்லுவாங்க, 15 நாளைக்கு அப்புறம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் அவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கேளுங்க, ஏதாவது டேட்டா இருக்கா டைரக்டர்கிட்ட கேளுங்க. குழந்தை திருமணம் வந்து குறைந்துதான் வருதுங்க. ஏன்னா கடுமையான நடவடிக்கை நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதிலிருந்து குழந்தை திருமணத்திற்கு கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. அவங்க மேல சட்டப்பதிவு நடவடிக்கையும் சரி, காவல்துறை நம்முடைய சமூக நலத்துறை இணைந்து அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இந்த நம்பருக்கு வந்த எல்லா தகவல்கள், எல்லா திருமணங்களுமே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. திருப்பி அந்த திருமணம் நடக்காதபடியும் நம்ம வந்து கண்காணிச்சு வருகிறது துறை. பெண்கள் மற்றும் மாணவர்கள் வந்து இல்லை, இது வந்து நம்ம காவல்துறை சைபர் கிரைம் அந்த எண்ணோட தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோங்க. ஆனால் நிறைய இடத்துல அதுக்கு தீர்வும் காணப்படுது. ஆனால் இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து பெண்களை மட்டும் இல்லை, எல்லாருமே தான் போடுறாங்களே. ஏன்னா நாட்டின் உயர் பதவியில் இருக்கிற தலைவர்களை கூட பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஒரு வளர்ந்து வரும் குற்றச்செயல்னு சொல்லலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். இந்த காவல்துறையில் உள்ள சைபர் கிரைம் அந்த நிறுவனமும் மிக நல்ல நடவடிக்கை எடுத்து வருகிறார். எல்லா மாவட்டத்திலும் ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனடியாக அந்த பெண்களுக்கு அந்த எந்த எண்ணிலேருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றதை உடனே சர்ச் பண்ணி அதை முடக்கிறது, அவங்க நடவடிக்கை எடுக்கிற முறையில் காவல்துறையும் நல்ல முறையில் நடைபெற்று அதிகரித்து தான் வருதுங்க. இந்த முதியோர் காப்பகத்துக்கு வர்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அது அதிகரிக்க கூடாது. அந்த மூத்தோர்களை பாதுகாப்பது ஒவ்வொருடைய கடமைன்ற அந்த எண்ணத்தை உணர்த்துவதற்கு நாங்கள் வந்து விழிப்புணர்வு செய்து வருகிறோம். அது ஒவ்வொருவரும், அது ஆண் மகனானாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாரும் மனசில் நிறுத்திக்கிட்டு அவங்களை சுமையாக எண்ணக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நிச்சயமாக அது மாறும்னு நினைக்கிறோங்க.